அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப கடைசியா நடந்து முடிஞ்ச கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் 2026 கேட்கப்பட்ட பொதுத்தமிழ் வினாக்கள் மொத்தம் 100 வினாக்களை 2 வீடியோவை தொகுத்திருக்கோம். அந்த 2 வீடியோல பார்ட் 1, அதாவது பகுதி 1 முதல் பகுதியாக இந்த வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு என்ன பார்த்தோம்னா, நம்ம சொல்லும் பொழுது உச்சரிப்பின் அடிப்படையில ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அது பொருள் அப்படின்ற அடிப்படையில பார்க்கும் பொழுது 2 வேறுபாடுகள் இருக்கும். இப்ப பாருங்க, அருந்து அருந்து. இப்ப அருந்துன்னு சொல்லும் பொழுதும் இந்த இடையினர் ரகரம் வந்தாலும், அருந்து என்று சொல்லும் பொழுது இந்த வல்லினர் ரகரம் வந்தாலும் உச்சரிப்பின் அடிப்படையில ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா பொருளின் அடிப்படையில வேற. அப்ப இடையினர் ரகரம் வந்துச்சுன்னா அருந்துதல், அப்ப குடித்தல் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த குடி. அடுத்து அருந்து அப்படின்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு 2, இப்ப ஒரு கயிறு இருக்கு, அதை 2 அறுக்கிறோம் அப்படின்னா அருந்து போயிருச்சு, அப்ப துண்டாக போயிருச்சு அப்படின்ற மாதிரியான பதில் வரும். அப்ப ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அப்ப அருந்து என்பதற்கு குடி, அருந்து என்பதற்கு துண்டுபட்டு. அப்ப இந்த கூடி எல்லாம் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் வராது. கூடி அப்படின்னா ஒன்று சேர்ந்து அந்த மாதிரியான பொருள் படும். அப்புறம் வாங்க 2வது வினாவுக்கு போவோம். இப்ப 2வது வினா அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒற்று பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல என்ன ஒற்று பிழை? ஒற்று பிழைனா என்ன அப்படின்னா, இந்த புள்ளி வச்ச எழுத்து காசாத்த. அப்ப நம்ம சொன்னோம்ல, வல்லினம் மிக கூடிய இடங்கள், அப்ப அதுதான் ஒற்று பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை கரெக்டா இருக்கு, சேர்த்து கரெக்டா இருக்கு, சுவரை இச்சு தா வந்திருக்கிறதுனால இச்சு கரெக்டா இருக்கு. அப்ப சமப்படுத்துவர் அப்படின்னா இது சரி. அப்ப ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை கரெக்ட், சேர்த்து இந்த இடத்துல இச்சு வரல, அப்ப இது தப்பு. அதுக்கப்புறம் சமப்படுத்துவர் இந்த இடத்துல இச்சு வரல, இது மாதிரி இந்த இடத்துல இச்சு வரல, இந்த இடத்துல இச்சு வரல, இந்த இடத்துல இச்சு வரல. அதுக்கப்புறம் இது மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் தவறாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த முதல் ஆப்ஷன் சரியாக இருக்கிறது. அப்ப ஒற்றுப்பிழை இல்லாம இருக்கக்கூடிய வார்த்தை எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்துவர் அப்படின்றது ஆப்ஷன் சரியான ஆப்ஷன். சரி வாங்க 3வது क्वेश्चन போவோம். 3வது क्वेश्चन பார்க்கும் பொழுது, எழுத்து பிழையற்ற தொடரினை தெரிவு செய்க. இப்ப எழுத்து பிழை எதுலலாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. இப்ப குழலியை பாட தெரியும். இப்ப இதுல எழுத்து பிழை இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இத பாருங்க, குழலியை, இப்ப வேற்றுமை உருபு, இங்க ஐ வந்திருக்கு, குழலியை பார்த்தான் அந்த மாதிரி வரணும். அப்ப ஐ வந்துச்சுன்னா பார்த்தான் அந்த மாதிரி வரணும். ஆனா குழலியை பாட தெரியும். இப்ப இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா, குழலிக்கு பாட தெரியும் அப்படின்றது சரியான ஆன்சர். ஆனா குழலியால் பாட தெரியும், அப்ப குழலியால் பாட தெரியும் அப்படின்னு வந்தது தப்பு. சரிங்களா? இந்த இடத்துல முடியும் இப்படி வந்துச்சுன்னா இந்த குழலியால் பாட முடியும் அப்படின்றது சரியான வார்த்தை. குழலியும் பாடுவாள் அப்படின்னா சரியான வார்த்தை. ஆனா குழலியும் பாட தெரியும், இப்ப உண்மை தொகையில வரும் பொழுது குழலியும் பாடுவாள் அப்படின்னு வந்துச்சுன்னா அது சரியான வார்த்தை. உம்மு வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா இது எண்ணும்மை, உம்மு வந்து மறைந்து வந்துச்சுன்னா அது உண்மை தொகை. சரிங்களா? இப்ப அடுத்த क्वेश्चन 4th one क्वेश्चन பார்க்கும் பொழுது, அடைப்புக்குள் உள்ள சொற்களை கோடிட்ட இடங்களை நிரப்புக. இப்ப அடைப்புக்குள்ள என்ன சொல்லு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திகழ் அப்படின்ற வார்த்தை இருக்கு. இந்த திகழ் அப்படின்ற வார்த்தை இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் திகழ்கிறது. அப்பனா இந்திய மொழிகளில், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் மூலமாகவும் வேறாகவும் திகழக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ். இப்ப திகழும் அப்படின்னா இனிமேல் தான் திகழும், திகழாது அப்படின்னா இது ஒரு எதிர்மறை, அப்படின்னா இதுவும் தப்பு இதுவும் தப்பு. அடுத்து திகழ்ந்த அப்படின்னா எச்சம். இப்போ ஒரு சொற்றொடர் முடியக்கூடிய இடத்துல ஒரு எச்சமான வார்த்தை வரக்கூடாது. அப்படின்னா திகழ்ந்த அப்படிங்கிறது எச்சம், அப்ப இதுவும் தப்பு. அப்ப திகழ்கிறது இதுதான் முற்று, அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும்? தமிழ் திகழ்கிறது. அப்ப இதுதான் சரியான ஒரு வார்த்தையாக இருக்கும். அப்ப நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனையும் இது வருமா வராதா அப்படின்றத நம்ம தமிழ்ல அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் அந்த விடை என்ன செய்யணும், போடணும். இப்ப அடுத்த கேள்வி பாருங்க, வினா 5, நீர்வளம் பெருக்கி நிலவளம் விரிக்க. இதில் பெருக்கி என்பதன் எதிர்ச்சொல் யாது? இப்ப நம்ம என்ன செஞ்சிரோம்னா, கொஸ்டின்ல வாசிக்கும் பொழுதே பெருக்கி அப்படின்னா இதுக்கு பெருக்கி என்பதற்கான அர்த்தம் கேட்கிறாங்கன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா கொஸ்டினை முழுசா கடைசி வரைக்கும் படிச்சிடணும். அப்படின்னு சொல்லும் பொழுது நீர்வளம் பெருக்கி நிலவளம் விரிக்க அப்படின்றது ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையில இருக்கக்கூடிய இதில் பெருக்கி என்பதன் எதிர்ச்சொல் யாது? அப்படின்னா பெருக்கி என்பதற்கான எதிர்ச்சொல் பெருக்கி அப்படின்னு
அப்படின்னா ரொம்ப பெருக்கிறது, அப்ப அதிகமாக்குதல். அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் என்னது? சுருக்குதல். அப்ப பெருக்குதலுக்கு ஆப்போசிட் சுருக்குதல். அப்ப சுருக்கி அப்படின்றதான் ஆன்சர், சரியான ஆன்சரா இருக்கும். சரிங்களா? அடுத்து இப்ப 6வது வினா பாருங்க. இப்ப மேதி என்பதன் எதிர்ச்சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப மேதி என்பதற்கான சரியான சொல் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அதற்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்ப மேதி என்பது இப்ப சங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய நூற்பாக்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது மேதி என்பது எதை சொல்றாங்க அப்படின்னா, மேதி என்றால் எருது, எருமை, இந்த மாதிரி சொல்றாங்க. அப்பனா எருது எருமை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உழவுக்காக பயன்படக்கூடிய எருதுகளை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்றாங்க. அப்ப இந்த எருது எருமை அப்படின்றதுக்கு ஆப்போசிட் எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பசு அப்படின்ற வார்த்தை வரும். ஆனா இந்த கரடியோ புலியோ சிங்கமோ வராது. ஏன் வராது அப்படின்னா இதெல்லாம் காட்டுவாழ் விலங்குகள், இது மட்டும் இந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகள் கால்நடைகளாக வரும். சரி, அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7. இப்ப கொஸ்டின் நம்பர் 7 அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் அறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல எது சரியான வார்த்தையா இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம ஆப்ஷனா தேர்ந்தெடுக்க முடியும். இப்ப த்ரெட் அப்படின்னா என்ன? நம்மளுக்கு தையல் அப்படின்னு வராது. ஏன் அப்படின்னா நூல் வரும், இல்ல நூல் இலை இந்த மாதிரி வரும். சரிங்களா? இந்த இலை தான் வரும், நூலுக்கான இலை இந்த இலை தான் சரியான ஆன்சர். நம்ம மரத்துல இருக்கிறதுக்கு தான் இந்த இலை வரும். சரிங்களா? அடுத்து ஸ்டிச். ஸ்டிச் பண்றது அப்படின்னா தைக்கிறது. அப்போ இங்கே தான் தையல் வரணும். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? நூல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து 3வது ஃபேக்டரி. அப்போ ஃபேக்டரி அப்படின்னு சொல்லும் பொழுது ஆலை அப்படின்றது சரியான வார்த்தை. லூம் அப்படின்றது என்ன அப்படின்னா தறி அப்படின்றது சரியான வார்த்தையா இருக்கும். ஏன்னா ஹேண்டலூம் அப்படின்னா தறி, விசைத்தறி இந்த மாதிரியான வார்த்தைகளாக வரும். சரிங்களா? சரி, இப்போ 8வது கொஸ்டின் பாருங்க. நம்மளுக்கு ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் அறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம இதுல பார்த்த சொன்னே கண்டுபிடிச்சிருவோம். ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் அப்படின்னு சொல்லும் பொழுது பிளாக் போர்டு அப்படின்னாவே கரும்பலகை அப்படின்றத நம்ம அடிக்கடி படிச்சிருக்கோம். இது வந்து நம்மளுக்கு டிஎன்பிசி வினாவில் வந்தக்கூடிய ஒரு வினா. அப்ப பிளாக் போர்டு அப்படின்னா கரும்பலகை. சரிங்களா? அப்ப இதை நம்ம ஈஸியா எளிமையா நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்ப 9வது கொஸ்டின் பாருங்க. 9வது கொஸ்டின்ல கீழ்காணும் சொற்களின் பெயரச்சம் கண்டுபிடித்து சரியான விடையை தேர்வு. அப்படின்னா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பெயரச்சம் கேட்டிருக்காங்க. நம்ம பெயரச்சம் பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கணும்னா ஒரு வினையானது ஒரு பெயர்ல முடிஞ்சா அது பெயரச்சம், ஒரு வினையானது வினையிலே முடிஞ்சா அது வினையச்சம். இப்ப கீழே 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நல்ல படுத்து மாட்டிய கடந்து, நல்ல குழந்தை. இப்ப பெயர் வந்துருச்சா, அப்ப இது பெயரச்சம். படுத்து தூங்கினான், படுத்து தூங்கினான் வந்துருச்சா, அப்ப தூங்கினான்றது வினை, அப்ப இது வந்து வினையச்சம். அப்ப இது ஆப்ஷன் தப்பு. மாட்டிய திருடன், அப்ப மாட்டிய திருடன் அப்படின்ற திருடன் பெயர் வந்துருச்சா, இப்ப இது சரி. கடந்து சென்றான், அப்ப இது வந்து வினையில முடிஞ்சிருக்கு. இப்ப இது ஆப்ஷன் தப்பு. அப்படின்னா நல்ல மாட்டிய ரெண்டும் சரி. அப்ப நல்ல மாட்டிய அப்படின்றது ஆப்ஷன் பி சரி. சரிங்களா? இதுல வந்து நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா இலக்கணங்கள்ல பெயரச்சம் வினையச்சம் படிக்கும் பொழுது இந்த நல்ல படுத்து மாட்டிய கடந்து அப்படின்னு இருக்குன்னா நல்ல படுத்து மாட்டிய கடந்து இப்படி இருக்குன்னா இப்ப நல்ல இருக்கா, படுத்து ஊருக்கா, மாட்டிய இருக்கா, கடந்து ஊருக்கா. அப்படின்னா நம்மளுக்கு ஆ வந்துச்சுன்னா பெயரச்சம், ஊ வந்துச்சுன்னா அது வினையச்சம் அப்படின்னு படிச்சிடறோம். ஆனா இப்படி படிக்கிறது என்ன செய்யும்னா ஒரு சில நேரங்கள்ல தவறான ஒரு பதில கொடுத்துரும். அதனால இப்படி படிக்க கூடாது. நம்மளுக்கு பெயர்ல முடியுதா வினையில முடியுதா அப்படின்றத தான் பார்க்கணும். சரி, எப்பெல்லாம் தவறான ஒரு இடத்துல முடியும் அப்படின்னா இப்ப ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுங்களேன், தேட சொன்னான். இப்ப தேட அப்படின்ற வார்த்தை இருக்கு, சொன்னான் அப்படின்ற வார்த்தை இருக்கு. அப்படின்னா இப்ப தேட என்பது ஒரு வினை, சொன்னான் அப்படின்றது ஒரு வினை. ஆனா தேடன்னு இருக்கிற இடத்துல இட்டு கூட்டல் அ அப்படின்னு இருக்குன்னா இப்ப அ அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை நீங்க பெயரச்சம்னு சொல்லுவீங்களா? அப்பனா சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா இது ஒரு வினையில முடிஞ்சிருக்கிறதுனால இதை வினையச்சம் தான் சொல்லணும். அப்பனா தேட அ அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம ஆவை மட்டுமே பார்த்து பெயரச்சம் வினையச்சம்னு படிச்சோம்னா அது இந்த மாதிரியான இடங்கள்ல என்ன ஆயிரும்? தவறான ஒரு பதிலை கொடுத்துரும். அப்பனா ஒரு பெயர்ல முடிஞ்சா அது பெயரச்சம், வினையில முடிஞ்சா அது வினையச்சம். அப்படித்தான் நம்ம ஆன்சரை நம்ம மனப்பாடம் செய்யணும். சரி, அடுத்த கொஸ்டின் வாங்க.
சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். இது டேஸ் காலத்திலும் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது எந்தெந்த காலத்தில் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இருக்கிறதே மொத்தமே 3 காலங்கள். 3 காலங்கள் அப்படின்னா நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். சரிங்களா? அப்ப இந்த 3 காலங்களிலேயுமே நம்மளுக்கு என்ன செய்யும்? இந்த எச்சங்கள் வரும். எந்த எச்சமா இருந்தாலும் சரி நம்மளுக்கு 3 காலங்கள்லயுமே வரும். என்னென்ன காலம்? நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். அடுத்த கொஸ்டின் வாங்க. வேர்ச்சொல்லுக்கேற்ற வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வேர்ச்சொல் என்ன? படி. இப்ப படி அப்படின்ற வேர்ச்சொல்லுக்கு மேக்சிமம் வேர்ச்சொல் எப்படி இருக்கும் தெரியுமா? வேர்ச்சொல்லானது ஒரு கட்டளை வாக்கியம் மாதிரி. படி, செல், போ, வா, இந்த மாதிரியான கட்டளையாக இருக்கும். வேர்ச்சொல்லானது எப்பயுமே கட்டளையா தான் இருக்கும். அப்ப நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு, ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு எப்பயுமே வேர்ச்சொற்கள் என்பது கட்டளையாகத்தான் இருக்கும், கண்டிப்பான முறையில். சரிங்களா? அப்ப இப்ப வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர்னா ஒரு வினை, அந்த வினையை பத்தி குறிக்காம அந்த வினையை செய்யறவனை பத்தி குறிச்சுச்சுன்னா அது வினையால் அணையும் பெயர். ஏன் பெயர்? அந்த செய்யறவன். அப்ப வினையானது வினையிலே முடியல. படித்தான், அப்ப படித்தான், நடந்தான், பாடுகின்றான், ஓடுகின்றான், அந்த மாதிரியான வார்த்தைகள்ல அந்த செயலை செய்யக்கூடியவனை படிக்கின்றான், பாடல் பாடுகின்றான் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா இப்ப படித்து எச்சம், படிய என்ன வார்த்தைன்னு இல்ல. அப்ப படித்த அதுவும் ஒரு எச்சம். இப்ப படித்த பையன் பெயரெச்சம், படித்து சென்றான் வினையெச்சம். படித்தவர் அப்படின்னா இந்த இடத்துல படித்த என்பது ஒரு வினை. படித்த என்பது ஒரு வினை. அவர், இத்துல இருக்கக்கூடிய அவர், அவர் என்பது அந்த நபரை குறிக்கிறது. இது அதிகமா என்ன செய்யும்னா அவர், அவன், அவள், அவர்கள் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்ல தான் இந்த வினையால் அணையும் பெயர் வரும். அப்ப நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணணும்னா அது அவர், அவள், அவர், அவர்கள் அந்த மாதிரியான வார்த்தைகள்ல முடியக்கூடிய எல்லா வினைகளுமே வினையால் அணையும் பெயர் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு வினையானது ஒரு பெயர்ல முடிஞ்சு அந்த வினையை செய்யக்கூடிய அந்த நபரை குறித்தால், படித்தவரியா அப்படின்னு சொல்றோம்ல, அந்த நபரை தானே குறிக்கிறாங்க. இப்ப படித்த அப்படின்னா படிக்கக்கூடிய விஷயத்தை அவங்க சொல்லல, படிச்சவர், நல்லா படிச்சவர் அப்படின்னு சொல்லி அந்த நபரை தான் குறிக்கிறாங்களே தவிர்த்து அந்த படித்த என்ற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நல்லா படிச்சவர் என்று சொல்லி அந்த படித்த நபருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்ப வினையால் அணையும் பெயர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதை யாவும் எப்பவுமே வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த வினா பாருங்க. படி என்ற வேர் சொல் வினையெச்சமாக மாற்றுக. படி அப்படின்றது எப்பவுமே நான் கட்டளையா தான் வரும் சொன்னேன். வேர் சொல் என்பது எப்பயுமே கட்டளையா தான் வரும். இத வேர் சொல்லை வினையெச்சமாக மாற்றுக அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. எப்பவுமே வினையெச்சமா மாத்தணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இப்ப படித்து சென்றான், அப்ப சென்றான் ஒரு வினையிலேயே முடிஞ்சுன்னா அது வினையெச்சம். இப்ப படித்த பையன், படித்தல் என்பது தொழில். படிக்கின்ற மாணவன் அப்படின்னா படித்த மாணவன், படிக்கின்ற மாணவன் அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இனிமேல் படிக்கும் மாணவன் அப்படின்னா இப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா இது எல்லாமே பெயரெச்சம். படிக்கின்ற மாணவன், ஏன்னா மாணவன் என்பது பெயர்ல முடியுது. இப்ப படித்த பையன், பையன் என்பது பெயர்ல முடியுது. ஆனா படித்து சென்றான், அப்ப சென்றான் என்பது வினை. அப்ப ஒரு தொழில், ஒரு நடந்து போறான் அப்படின்ற ஒரு தொழிலை குறிக்குது. அப்படின்னா ஒரு வினையில குறிக்கிறதுனால படி என்ற வேர் சொல்ல இருந்து அந்த வினையெச்சமாக மாற்றுவது படித்து என்பது சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேர் சொல்லை வினை எச்சமாக மாற்றுக. இப்ப வேர் சொல் பார், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு வேர் சொல்லானது கட்டளை வாக்கியமா மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டளையாக இருக்கிறது. அப்ப பார்த்த பெண் ஒரு பெயரெச்சம், ஏன்னா பெண் என்பது ஒரு பெயர். பார்த்து நடந்தான், அப்ப பார்த்து நடந்து போறான், அப்ப இது ஒரு வினையெச்சம். அப்ப பார்த்து என்பது வினையெச்சம். சரி, பார்த்தான் அப்படின்றது வினை முற்று. அப்ப பார்த்தல் என்பது ஒரு தொழில் பெயர். அப்படின்னா பார்த்து என்பது சரியான ஆன்சர். இப்ப क्वेश्चन நம்பர் 14. கேட்டான் வேர்ச்சொல் தருக. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எந்த சொல்லா இருந்தாலும் சரி ஒரு கட்டளை வாக்கியம் மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வேர்ச்சொல். அப்படின்னா கேட்டான் அப்படின்னா கேட்கறத பத்தி, இப்ப கேள்வி கேட்டான், ஒரு வார்த்தையை கேட்டான் அப்படின்னா நம்ம இப்ப கட்டளை வாக்கியமா எப்படி சொல்லுவோம்? ஏய் சொல்றதை கேள், அப்ப ஒழுங்கா சொல்றதை கேளு அப்படி சொல்லுவோம். அப்படின்னா கட்டளை வாக்கியமா சொல்லும் பொழுது கேள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்ப கேள் என்பது சரியான ஆன்சர். சரிங்களா? 15வது क्वेश्चन பாருங்க. கீழ்கண்டவற்றுள் தவறான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. இப்ப தவறான வேர்ச்சொல் இணை, நம்மளுக்கு வேர்ச்சொல் அப்படின்னாவே இப்ப வேர்ச்சொல்லே எத்தனை क्वेश्चन வந்துருச்சு பாத்தீங்களா? இதெல்லாமே ஒரே क्वेश्चन பேப்பர்ல இருந்து வரிசையாக 1ல இருந்து 100 வரைக்கும் தொகுக்கப்பட்ட ஒரு வினா. அப்படின்னா வேர்ச்சொல் क्वेश्चनே எத்தனை क्वेश्चन வருது அப்படின்ற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? இப்ப
வாழ்க அப்படின்றது வந்து என்ன வேர் சொல் வருமா? வாழ் அப்படின்றது ஒரு கட்டளையா வந்தாதே இது என்ன செய்யணும்? இது கண்டிப்பான முறையில என்ன செய்யும்? வரும். அப்பனா தவறான இணை அப்படின்றது ஏ, ஆப்ஷன் ஏ தான் தவறான இணையாக கருதப்படும். ஏன் அப்படின்னா வாழ்க அப்படின்றது வியங்கோல் வினைமுற்று. அப்படின்னா வாழ் க வந்திருக்க கூடாது. வாழ் என்பதுதான் வேர் சொல். வாழ்க்கை அப்படின்றதுக்கு வாழ் அப்படின்றதா வேர் சொல். அப்ப கேள் கேட்டார் கேள், போனான் போ, நடக்கிறான் நட, இந்த மாதிரி கட்டளை வாக்கியமா வந்தா மட்டும்தான் அது வேர் சொல்லாக கருதப்படும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் வாங்க. 16 ஒருமைப்பன்மை. ஒருமைப்பன்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒருமைப்பன்மை அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க. அது மரம் அல்ல. இப்ப நம்ம இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்ப ஆண்பால் அவன் அப்படின்னு வந்துச்சுன்னா அல்லன், அவள், அல்லல் அப்படின்னா இதுல எப்படி வரும்? அது அப்படின்னா அது, அன்று, இதே சரியா வந்திருக்கும். இப்ப எதுக்கு அவை அப்படின்னு வந்துச்சுன்னா மட்டும்தான் அல்ல. அப்ப அவைக்கு மட்டும்தான் என்னது? அல்ல அப்படின்னு வரும். அது மரம் அன்று அப்படின்னா மதம் அன்று அப்படின்னு வந்திருக்கணும். இங்க அல்லன்னு வந்திருக்கு. அப்படின்னா இது தவறு. அவை பறவைகள் அன்று, இது ஒருமையில் அல்ல பன்மையில் இருக்கு. அப்படின்னா மரம் அப்படின்னா அன்று, மரங்கள் அப்படின்னா அல்ல, பறவை அப்படின்னா அன்று, பறவைகள் அப்படின்னா அல்ல. இந்த மாதிரி அகிரிணையில மட்டும்தான் அன்று அல்ல வரணும். அப்ப உயர்திணையில வந்து ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் அப்படின்னா அல்லன், அவர்கள் அடிமைகள் அல்லர். இப்ப அவர் அடிமைகள், அவர்கள் அடிமைகள் அல்லர், போராளிகள் அப்படின்னா இது சரி. ஏன்னா அவர்கள் அல்லர், நீ அல்லீர், நீவீர் அல்லீர் அப்படின்னு வரணும். அப்ப அவன் திருடன் அல்ல, திருடன் அவன் அப்படின்னு வரும் பொழுது அல்லன், அவன் திருடன் அல்லன் அப்படிதான் வரணும். அப்ப இது என்னது? தவறான வார்த்தை. அப்ப இதுவும் தவறான வார்த்தை, இதுதான் சரியான வார்த்தை. அப்ப அவர்கள் அடிமைகள் அல்லர் அப்படின்றது சரியான வார்த்தை. சரிங்களா? இப்ப क्वेश्चन நம்பர் 17 பாருங்க. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. வினா டேஸ் வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப வினா சொல் அப்படின்னா ஒரு क्वेश्चन கேட்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? தேர்ந்தெடுக்கணும். இப்ப எத்தனை, இது ஒரு क्वेश्चन கேட்கிற மாதிரி. எப்படி, இது ஒரு क्वेश्चन கேட்கிற மாதிரி. யாருக்கு, இது ஒரு क्वेश्चन கேட்கிற மாதிரி. யாது, இது ஒரு क्वेश्चन கேட்கிற மாதிரி. இப்ப வினா டேஸ் வகைப்படும் அப்படின்னா வினா எப்படி வகைப்படும் வராது, வினா யாருக்கு வகைப்படும் வராது, வினா யாது வகைப்படும் வராது. அப்பனா வினா எத்தனை வகைப்படும், வினா எத்தனை வகைப்படும் அப்படின்றதே சரியான ஒரு क्वेश्चना இருக்கும். இப்ப வினா எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டா வினா எத்தனை வகைப்படும்? ஏ, யா, ஆ, ஓ, ஏ. அப்ப வினா 5 வகைப்படும். அப்ப வினா 5 வகைப்படும். எவ்வாறு பகுக்கலாம்? மொழிக்கு முதலில் வரக்கூடியது ஏயா, மொழிக்கு இறுதியில் கடைசியில் வரக்கூடியது ஆ, ஓ, ஏ என்ற நெடிலெழுத்து முதலிலும் இறுதியிலும் வரும். அப்படின்னா எது முதல்ல வருதா? யாது முதல்ல வருதா? அவனா இறுதியில வருதா? அவனோ இறுதியில வருதா? இப்ப ஏ அப்படின்றது மட்டும் எப்படி வரும்? ஏன் அப்படின்றது மாதிரி வருதா? அதுக்கப்புறம் இது மொழிக்கு முதல்ல வருதா? ஏ. அப்ப நீதானே, நீதானே செய்தாய், நீதான அப்படின்னு கேட்போமா? நீதானே அப்படின்னா ஏ அப்படின்றது இறுதியில் வருதா? அப்ப இது மாதிரியான வார்த்தைகளை எங்கெங்க வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்ப ஏ, யா, ஓ, ஏ என்பது வினா எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டா 5 வகைப்படும். இப்ப 18வது क्वेश्चन பாருங்க. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம் பெறாத சொல்லியது. இனமிகள் பற்றிய ஒரு வீடியோ நம்ம தனியாவே போட்டிருக்கோம். நீங்க இனமிகள் பற்றிய வீடியோ, அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? அப்ப இங்குக்கு கா, இங்கு கா, இது ஒரு இனமிகள், இது சரியான வார்த்தை. இந்து தா, அப்ப இந்துக்கு தா, இதுவும் சரியான வார்த்தை. இம்முக்கு பா, இம்மு பா என்ற வார்த்தை சரியான வார்த்தை. அப்பனா கி இன் நாயும், அப்ப கிண்ணம் இதுக்கு பேரு சரியான இணையா அப்படின்னா இன்னுக்கான இணை எழுத்து டா. சரிங்களா? இப்ப கண்டான், க இன் டா இன், கண்டான் அப்படின்ற மாதிரி வார்த்தை வரும்ல. அப்ப இந்த மெல்லினத்துக்கு இனமான வல்லினம் எது அப்படின்னா இணை எழுத்து எதுனா டா. அப்ப இன்னு நா அப்படின்னு வந்துச்சுன்னா இது என்ன எழுத்து அப்படின்னா தன்னொற்று இரட்டல், தன்னொற்று. சரிங்களா? அப்ப இதுக்கு பேர் என்னன்னா தன்னொற்று. அப்ப இதுதான் இனா மிகல். அப்ப இது சரியான இணை எழுத்து அப்படின்றது வந்து எதுன்னு பார்த்தோம்னா இங்கு கா, இந்து தா, இம்மு பா அப்படின்றது சரியான எழுத்து. இதுதான் ஆப்ஷன் சரி, ஏன்னா இது தவறான ஒரு எழுத்து. சரிங்களா? இப்ப அடுத்த வினா பாருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கடலுக்கு வேறு பெயர்
பறவை பறவை, கதவை மெல்ல திறந்தான் திறந்தான் அப்படின்னு இருக்கு. இப்ப நல்லா பாருங்க, இப்ப பறவை அப்படின்றதான் கடல், திறந்தான் அப்படின்றதான் திறக்கிறது. ஏன்னா இந்த திறந்தான் வராது, இந்த பறவை வந்து பறவை அந்த பறக்கக்கூடிய பறவையா வந்துரும். அப்பனா ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னா பறவை திறந்தான் அப்படின்றது பறவை திறந்தான். ஆப்ஷன் டி தான் சரியான ஆப்ஷன், மத்த எல்லாமே இது வராது. சரிங்களா? அடுத்து பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தான் ஒரு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? இதுல ஈஸியா தெரிஞ்சிச்சு. தான் கூட்டல் ஒரு, தான் ஒரு, இதுதான் கரெக்டான வார்த்தை. அப்பனா தான் ஒரு, பி தான் சரியான ஆன்சர். இது எப்படி புணரும் அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பின் விதிப்படி இன்னு கூட்டல் ஓ நோ, அப்ப ரூ அப்படியே வந்துரும், தா அப்படியே வந்துரும், தான் ஒருன்ற வார்த்தை இயல்பாகவே வந்துரும். இதுதான் சரியான ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின் வாங்க. இந்த கொஸ்டின் நம்பர் 21ல குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. அப்பனா குறில் நெடிலுக்குள்ள மாற்றம் என்ன? அப்பனா இங்க முளை மூளை அப்படின்ற இரண்டு வார்த்தைகள் இருக்கு. முளை என்பது முளைத்தல், மூளை என்பது நம்ம உடல் உறுப்புகளின் ஒரு பகுதி. அப்பனா முளை அப்படின்னா விதையினுடைய முளை, அப்ப முளை கட்டி வரும் அப்ப சொல்லுவாங்கல்ல. இப்ப முளைப்பயிறு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. முளைத்தல் அப்படின்றது விதை, முளைத்தல் தலைக்குள் உள்ள பகுதி. அப்ப இதுதான் சரியான ஆன்சர். இப்ப நீங்க பாட்டு செடி அந்த மாதிரிலாம் போட்டுற கூடாது. அப்பனா இதுதான் சரியான ஆன்சர். அப்ப மத்தது எல்லாமே தவறான ஆன்சர். சரிங்களா? அடுத்த வினாவை பாருங்க. சரியான மரபு சொல்லை தேர்வு செய்க. மரபு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூகை என்ன செய்யும் அப்படின்னா குளரும் அப்படின்றது சரியான விடை. குளரும் அப்படின்றதான் சரியான விடை. கோழி கொக்கரிக்கும், மயில் அகவும், குயில் கூவும் அப்படின்றது எல்லாமே தவறானது. அப்ப குளரும், கூகை வந்து குளரும் அப்படின்றதான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்த வினா பாருங்க. சரியான விடையை தேர்க. அப்ப சரியான விடையானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மண் கூட்டல் அழகு, மண்ணழகு. சரிங்களா? இந்த இடத்துல பாருங்க இந்த லா வந்திருக்கு, இந்த இடத்துல இந்த லா வந்திருக்கு. அடுத்து மண் கூட்டல் அழகு, மண்ணழகு, இந்த லா வந்திருக்கு, இவ்வாறு புணராது. அடுத்து மண் கூட்டல் அழகு, மண்ணிலகு, இதுவும் தப்பு. மண் கூட்டல் அழகு, மண்ணழகு, இது எவ்வாறு புணரும் அப்படின்னா தனி குறில் முன்னாடி இருக்கக்கூடிய ஒற்று உயிர்வரின் இரட்டிப்பாக மாறும். அப்படின்னா இன்னொரு இன்னு கூட வரும். அப்பனா இந்த மா இன்னு சரியா வந்துரும். இந்த இன்னு கூடலா நா என்று வரும். அடுத்து லகு, மண்ணழகு, இவ்வாறு தான் இந்த வார்த்தை புணரும். அப்போ மண்ணழகு என்பது சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, சேர்த்து எழுதுக. குற்றம் இல்லாதவர். இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. ஏன்னா இங்க ஒரு மெய் இருக்கு, இங்க ஒரு உயிர் இருக்கு. அப்படின்னா இம்மு கூட்டல் இ மீ, குற்றம் இல்லாதவர் அப்படின்றதே சரியான ஆன்சர். சரிங்களா? இதுல எந்த குழப்பமுமே இல்லை. அடுத்து பாருங்க, பிரித்து எழுதுக. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது அப்படின்னா அ கூட்டல் உருவம், இதுதான் அவ்வுருவம். அ கூட்டல் உருவம் என்பது அவ்வுருவம் என்றானது. இது வந்து சுற்றுல வரும் பொழுது அந்த உருவம் அவ்வுருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் வந்து அ கூட்டல் உருவம் அப்படின்றதான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, இப்ப நாவாய் என்னும் சொல்லுக்கு உரிய பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நாவாய் என்ற சொல்லுக்கு வங்கம், தோணி, களம், இதுதான் சரியான பெயர்கள் அப்படின்ற மாதிரியான வார்த்தையை இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. நான் என்னுடைய பாட புத்தகத்தை முதல் பக்கம் முதல் கடைசி புத்தகம் வரை முழுவதும் படித்து முடித்தேன். அப்படின்னா முதல் முறையும் கடைசி வரைக்கும் அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்படின்னா வரை அப்படின்றதான் சரியான ஆன்சர். எனினும், ஆனாலும், மற்றும் இந்த மாதிரியான இடைச்சொற்கள் வந்து என்ன செய்யாது, வராது. சரிங்களா? இதை வந்து நம்ம இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம், இடையில் சொல்லக்கூடிய சொற்கள். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கப்பல் என்னும் பொருள் தரும் சொற்களை தேர்க. கப்பல் என்னும் பொருள் தரும் சொற்களை தேர்க. இப்ப வருடம், மாதம், நாவாய் வங்கம், விடம் சக்கரம், சிற்பி முத்து அப்படின்னு சொன்னோம்னா இப்ப நம்மளுக்கு நாவாய் வங்கம் அப்படின்றத நம்ம கப்பல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து ஒரு சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுல வந்து நம்மளுக்கு சந்தேகமே வேணாம். உயிர் அல்லாத பொருளை ஒருன்னும் உயிர் எழுத்துக்களை ஓர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஒன்று ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் பாடம் சொல்லி கொடுத்தார். ஒரு அப்படின்றது ஓர் ஆசிரியர் அப்படின்னு வந்திருக்கணும். இங்க ஒரு ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் பாடம் சொல்லி கொடுத்தார், இதுவும் தப்பு. ஏன் அப்படின்னா ஆசிரியர் என்பது உயிரெழுத்து. ஓர் ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் பாடம் சொல்லி கொடுத்தார், இது சரியான ஆன்சர். ஓர் ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் பாடம் சொல்லி கொடுத்தனர் அப்படின்றது வந்து கொடுத்தனர் அப்படின்னா இது பன்மையில வந்திருக்கு. இங்க ஓர் ஆசிரியர் தான் இருக்காரு, இதுவும் தப்பான ஆன்சர். அப்படின்னா
இது இது எல்லாமே தப்பு. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? இப்ப ஊர் பெயர்களின் மறுபூவை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரின்னு கேட்டிருக்காங்க. இப்ப புதுச்சேரி அப்படின்னாவே புதுவை அப்படின்றதான் சரியான ஆன்சர். அப்ப இதுல புதுவை புதுகை ரெண்டு குழப்பம். இந்த புதுகை அப்படின்றது வந்து என்னன்னா புதுக்கோட்டை. இந்த புதுக்கோட்டையத்தை நம்ம என்ன செய்வோம்? புதுகை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்த வினா பாருங்க. இப்ப பொருத்தமான பொருளை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலலார் செல்வமே போல் அப்படின்னா மேலலார் அப்படின்னா மேலோர்கள் அப்படின்னு சொல்றாங்க. செல்வம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வமானது பாதுகாப்பா இருக்கும். அப்ப தலை நிமிர்ந்து நிற்பது போல் அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தை சொல்றாங்க. அப்பனா தலை தாழ்த்தி அப்படின்றது தவறு. மேசை மேல் வைக்கப்பட்ட செல்வம் அப்படின்னா மேல வைக்கக்கூடிய செல்வம் அப்படி கிடையாது. மேலலாரின் செல்வத்தை போல் அப்படின்னா மேலலார் அப்படின்னா யாரு? மேனேஜர், அவரோட செல்வம் அப்படின்ற மாதிரி அர்த்தமாயிரும். அப்ப இதுவும் தவறு, இதுவும் தவறு, இதுவும் தவறு. இந்த தலை நிமிர்ந்து நிற்பது போல் அப்படின்றதான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்த क्वेश्चन. இப்ப சொல்லிற்கு இணையான வேறு சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நனி அப்படின்னா சால உரு தவ நனி இது எல்லாமே உரி சொற்கள். அப்படின்னா இது தவ அப்படின்றதுதான் சரியான ஆன்சர். சரிங்களா? சால உரு தவ நனி இது எல்லாமே ஒரே அந்த கண்டென்ட்ல இருக்கக்கூடிய சொற்கள். அப்பனா சொல்லிற்கு இணையான வேறு சொல் அப்படின்னா தவ அப்படின்றதான் சரியான ஆன்சர். நாட்டு மக்களுடைய டேஸ் ஒழிக்க வேண்டும் அப்படின்னா வறுமைகளை அப்படின்னு வராது, வறுமையை அப்படின்னு வரும். வறுமையை வரலாம். சரிங்களா? வறுமை ஒழிக்க வேண்டும் அப்படின்றத வறுமையை ஒழிக்க வேண்டும் அப்படின்றது சரியான ஆன்சர். ஏழ்மைகளை அப்படின்றது தப்பா வந்துடும். வறுமை அப்படின்றது ஒருமையில வந்துடும். ஏன்னா மக்களுடைய, மக்கள் அப்படின்றது பன்மை. வறுமையை ஒழிக்க வேண்டும் அப்படின்றது சரியான வார்த்தையா இருக்கும். அப்பனா நாட்டு மக்களுடைய வறுமையை ஒழிக்க வேண்டும். சரிங்களா? இரு பொருள் தருக. மேவலால் அப்படின்னா மேவலால் அப்படின்னா என்ன அப்படின்னா விழித்தல் கேட்டல், ஓடுதல் குதித்தல், கற்றல் கேட்டல், பொருந்துதலால் பெறுதலால். அப்படின்னா மேவலால்னா பொருந்துதலால் பெறுதலால். சரிங்களா? அகரை வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. நிலம், கோமதம், மாணிக்கம், வைரம், பவளம், வைடூரியம், முத்து, புஷ்பராகம், மரகதம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு அகர வரிசைப்படி அப்படின்னா நம்மளுக்கு உயிரெழுத்துகள் இருக்கான்னு பாருங்க. உயிரெழுத்துகள் இல்ல. அதுக்கு அடுத்து வரிசைப்படி பார்த்தோம்னா சா வரிசையில ஃபர்ஸ்ட் இக்கு தான். அப்ப இக்குனா கா வரிசையில வரணும். அப்ப கா வரிசையில இருக்கக்கூடியது கோ. அதுக்கடுத்து வேற என்ன வார்த்தை இருக்கு? எதுவுமே இல்ல. அப்பனா கோமேதகம் அப்படின்ற வார்த்தை எதுல ஃபர்ஸ்ட் இருக்குன்னு பாருங்க. கோமேதகம் இங்க இருக்கா? இங்க இருக்கு. அப்ப இதுல இல்ல. அப்ப இங்க இருக்கு. அதுக்கப்புறம் மாணிக்கம் இருக்கு, நீலம் இருக்கு. அப்பனா கோமேதகம் ஃபர்ஸ்ட் இருக்கிற வார்த்தை இதுதான் சரியான வார்த்தை. ஏன்னா அகர வரிசைப்படி நம்ம இந்த மாதிரி தான் பார்க்கணும். சரி, இதே இடத்துல இந்த கோமேதகம் 3 இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கடுத்து ககர வரிசைக்கு அடுத்து சகர வரிசை பார்க்கணும். இல்ல ககர வரிசையில இன்னொரு வார்த்தை இருந்துச்சுன்னா அடுத்து 2வது எழுத்தை நம்ம பார்க்கணும். அதுல அகர வரிசை பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி தான் அகர வரிசையை நம்ம பார்க்கணும். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாருங்க. பொருந்தா சொல்லை எடுத்து எழுதுக. பொருள், இடம், காலம், பேருந்து அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இதெல்லாமே நம்மளுக்கு என்னது? பெயர்ல வந்துரும். அப்பனா பெயர் சொற்கள்ல வரும் பொழுது இந்த பேருந்து அப்படின்றது மட்டும் இதோட நம்மளுக்கு சேராது. சரிங்களா? இப்ப ஒரு பொருள் தரும் பல சொற்களை எழுதுக அப்படின்னு சொல்லும் பொழுது அண்டம், அகிலம், வானம், நிலவு இது வராது. பூமி, மண் இது வராது. அண்டம், சூரியன் இது வராது. இது அண்டம் என்றாலும் உலகம், அகிலம் என்றாலும் உலகம். அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான வார்த்தை. சரிங்களா? இப்ப பாருங்க. கேள்வி நான் என்பதன் சரியான பொருள் என்ன? கேள்வி நான் அப்படின்னா பொறுத்தருளுமாறு அப்படின்னு வராது. ஞானமயமாகிய, சொற்சுவை, நூல்வல்லான் அப்படின்றது சரியான ஆன்சரா இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி இன் பொருளை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. ஏ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏ அப்படின்னா அன்பு. இதுதான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. ஐயம் அப்படின்னாங்கன்னா ஐயம்னா பயம். பயத்துக்கான எதிர்ச்சொல் என்ன? இப்ப எதிர்ச்சொல்லை தான் எடுத்து எழுதுக மாதிரி கேட்டிருக்காங்க. இப்ப ஐயம்ன்ற வார்த்தையை கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஆப்போசிட் வேர்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஐயம் என்பது அச்சம். அப்படின்னா நம்மளுக்கு சரியான வார்த்தை தெளிவு. அப்ப ஐயத்துக்கு ஆப்போசிட் தெளிவு. இதுதான் சரியான ஆன்சர். இப்ப அடுத்த வினா பாருங்க. வினாக்குறி இடம்பெறும் தொடரை கண்டறிக. ராமன் நாளை வருகிறேன் என்றான். இது ஒரு முற்றுப்புள்ளி. ஏ என்று சொன்னான். இது வந்து அவன் சொன்ன மாதிரி வினை
வினைமுற்று. வருக வருக வியங்கோல் வினைமுற்று. நீ வருவாயா, அப்ப வினா குறி இடம்பெறும் தொடர் அப்படின்னா ஒரு வினா எழுத்தாக நீ வருவாயா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கிற மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தை வினா குறி. அப்ப இதான் ஆப்ஷன் சரி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்ப பாருங்க, வியப்புக்குறியை பொருத்துக அப்படின்னு சொல்லும் பொழுது வியப்புக்குறி அப்படின்னு சொன்னா பாம்பு பாம்பு அப்படின்னு சொன்னோம்னா இது என்னது? பாம்பு பாம்பு என்பது ஒரு அவலம். அடுத்து வருக வருக என்பது வரவேற்றல். அடுத்து வாழ்க வாழ்க என்பது வாழ்த்துதல். என்னே இதன் பெருமை அப்படின்னா ஒரு ஆச்சரியம், அப்படின்னா வியப்பு. அப்படின்னா ஆப்ஷன் என்னது? 4 3 2 1. சரிங்களா? முகவரி இறுதியில் இடம்பெறும் நிறுத்தற்குறியலை கண்டறிய. எப்பயுமே முகவரி அப்படியே கண்டினியூஸா வந்துச்சுன்னா கமா 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 கமா, அப்ப கடைசியில முற்று பெற்றுச்சு, அந்த முகவரி இறுதியில முடிவு பெற்றுச்சு அப்படின்னா முற்றுப்புள்ளி தான் சரியான வார்த்தை. அப்ப ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு அட்ரஸ் சொல்லிக்கிட்டே வரும்பொழுது கமா போடணும், கடைசியில முகவரி முடிஞ்சிச்சுன்னா ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடணும். சரிங்களா? ஆதலால் என்னும் சொல்லின் பின் எவ்வகை நிறுத்தற்குறி இடுதல் வேண்டும்? ஆதலால் அப்ப ஒரு இன்னொரு சென்டென்ஸ் கண்டினியூஸ் ஆகுது அப்படின்னா அதை வந்து கமா தான் போடணும். ஆதலால் நான் மேலும் பல உரைகளை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் வரும் பொழுது ஒரு சென்டென்ஸை தொடர்ந்து இன்னொரு சென்டென்ஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா கமா, அப்ப கால் புள்ளி தான் சரியான ஆன்சர். ஆதலால் அப்படின்றதுக்கு கால் புள்ளி தான் சரியான ஆன்சர். சரியான தொகை மரபை கண்டறிக. இப்ப தொகை மரபு அப்படின்னா இப்ப நம்ம மரபு சொற்கள் சொல்லும் பொழுது தொகை மரபுனா கூட்டம், அப்ப கூட்டத்துல சொல்லும் பொழுது இப்ப சரியான மரபு. இப்ப ஆணிரை அப்படின்னா இப்ப பசுவை சொல்றாங்க, பசு அப்படின்னா ஆணிரைகள் கால்நடைகள். திரள், அப்ப திரள் அப்படின்றது வருமா அப்படின்னா வராது. கூட்டம் அப்படின்றது வராது. மந்தை அப்படின்றது வராது. ஆணிரை அப்படின்றது சரியான வார்த்தை. இலக்கியங்கள்ல சொல்லும் பொழுது ஆணிரை அப்படின்றது சரியான வார்த்தை. சரிங்களா? அடுத்து ஆண்பால் பெயர் சொல்லை கண்டறிக. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அவன் அப்படின்றது ஆண்பால் பெயர் சொல். ஏன்னா அரசு என்பது பெண்பால், அவர்கள் என்பது மொத்தமா ஒரு குழு, அதுல வந்து ஆண்பாலும் இருப்பாங்க பெண்பாலும் இருப்பாங்க. அது என்பது ஒரு அக்ரிணை. அப்பனா அவன் அப்படின்றது ஒரு சரியான ஆன்சரா இருக்கும். அவன் அப்படின்றது ஆண்பால். சரிங்களா? இப்ப கால வலுவை கண்டறிக. இப்ப வலுனா என்னன்னா இலக்கணத்துல இருக்கக்கூடிய பிழை தான் வலு. அப்படின்னா காலத்தில் இருக்கக்கூடிய பிழை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப கரிகாலன் நாளை வருவான், இது வந்து சரியான வார்த்தை. இப்ப கரிகாலன் நேற்று வந்தான் அப்படின்றது நேற்று வந்தான், ஓகே சரியான வார்த்தை. கரிகாலன் இன்று வருகிறான், அப்ப இன்னைக்கு வருவான்பா, சரியான வார்த்தை. கரிகாலன் நாளை வந்தான், எப்படி நாளை வந்தான்? இப்ப நேத்துனா வந்திருப்பான், நாளைனா இனிமேல் தானே வருவான், ஆனா வந்தான் அப்படின்னு இருக்கா, அப்ப காலத்துல வந்து தப்பு இருக்கு. அப்பனா காலவலு இதுதான். சரிங்களா? வலு அப்படின்னா தவறு, வலு அமைதினா தவறா இருந்தாலும் கூட நம்ம ஏத்துக்கிறதா வலு அமைதி. அடுத்து பாருங்க, சரியான ஒன்றன்பால் பெயர் சொல்லை தேர்ந்தெடுக்க. அப்பனா ஒன்றன்பால்னா இது வந்து பன்மையில வராது, ஒருமையில வரும். ஆனா பெயர் சொல் கேட்டிருக்காங்க. இப்ப மலைப்பாம்பு ஊர்ந்தது, அப்ப இது சரியான ஒன்றன்பால். மலைப்பாம்புகள் இது பலவின்பால், ஊர்ந்தது இது தவறு, அப்ப ஊர்ந்தனன்னு வரணும். அடுத்து மலைப்பாம்பு ஊர்ந்தன அப்படின்னு இருக்கு, இதுவும் தவறு. ஏன்னா இங்க ஒன்றன்பால் இருக்கு, இங்க பன்மையில முடிஞ்சிருக்கு. மலைப்பாம்புகள் பன்மை, ஊர்ந்தனர் இது எப்படின்னா உயர்திணையில வரும், அப்ப இதுவும் தவறு. அப்பனா ஆப்ஷன் ஏ தான் சரி. இப்ப 49 பெண்பாலை தெரிவு செய்க. இப்ப நம்ம பெண்பால் அப்படின்னாவே அது அக்ரிணை, அப்பனா இது தவறு. அவை அப்படின்னா இது அக்ரிணை. அரிசி, அரிசி அப்படின்னா நம்ம சாப்பிடுற அரிசி. அரசி அப்படின்னா இது ஆப்ஷன் சரி. சரிங்களா? அரசி அப்படின்றதான் ஆப்ஷன் சரி. அடுத்து இறுதி வினா பாருங்க. ஒருமை பன்மை பிழையை சரியா பயன்படுத்துங்க. ஒருமை பன்மை சரியாக பயின்று வரும் தொடரை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்கலங்கள் விண்ணில் பறந்தன, அப்ப பன்மையை சரியாக பயின்று வருதல். விண்கலங்கள் விண்ணில் பறந்தன, ஓகே. விண்கலம் அப்படின்னா ஒருமை, விண்ணில் பறந்தன அப்படின்றது பன்மை, அப்ப இது தவறு. விண்கலங்கள் விண்ணில் பறந்தது, அப்ப இது தவறு, ஏன்னா ஒருமையில முடிஞ்சிருக்கு. விண்கலம் விண்ணில் பறந்தது, இது எல்லாமே ஒருமையில முடிஞ்சிருக்கு. அப்பனா பன்மையில அவங்க கேட்டிருக்கிறது பன்மையில கேட்டிருக்காங்க. விண்கலங்கள் இங்க ஒரு பன்மை இருக்கா, விண்ணில் பறந்தன இங்க பன்மை இருக்கா, அப்ப இதுதான் சரியான ஆன்சர். சரிங்களா? இப்ப இந்த 50 கொஸ்டின் எங்க இருந்து பார்த்திருக்கோம் அப்படின்னா தொடர்ந்து முதல் 50 கொஸ்டின் பொது தமிழ்ல கேட்கப்பட்ட முதல் 50 கொஸ்டினை தான் நம்ம தொகுத்திருக்கோம். இந்த பார்ட் 2ல வந்து அடுத்த 50 கொஸ்டினை நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவோம். அதை வந்து நீங்க தொடர்ந்து பாருங்க. இதை எங்க இருந்து நம்ம எடுத்துக்கோம்னா கடைசியா நடந்த 2026 இப்ப நடந்து முடிஞ்ச கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் 2026 அந்த கொஸ்டின்ல இருந்து தான் நம்ம இப்ப இந்த வினாக்கள் எல்லாமே பார்த்திருக்கோம். தொடர்ந்து நீங்க அடுத்த வினாவை பாருங்க. சரிங்களா? ஓகே, நம்ம இப்ப என்ன பார்த்தோம்னா 50 வினாக்கள் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் 2026 கடைசியா நடந்த இந்த வினாக்கள்ல இருந்து
நம்ம பார்த்துருக்கோம். இந்த வினாக்களை வந்து 2 பகுதியாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் 50 கொஸ்டின் இப்போ பார்த்துட்டோம். இன்னி அடுத்த 50 கொஸ்டின் அடுத்த வீடியோ நம்ம அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்க உங்களுக்கான ஏதாவது சந்தேகங்கள் கண்டிப்பா நம்ம நேஷனல் இன்ஸ்டிடியூட் மதுரை அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்கு எனி டைமும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு வீடியோவோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.